இது சரியா ஜூன் மாசம் 2026 30ஆம் தேதி. போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது. 20 வயசுல இருக்க ஒரு பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க? அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் பயன்படுத்தி இந்த போனோட சிக்னல் வச்சு கடைசியா அந்த பையன் எங்க காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது அவனோட கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கொட்டகை. அந்த மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. அந்த கொட்டாக்குள்ள அந்த போன் லாஸ்டா இருந்திருக்கு. அந்த பையன் அங்கதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கடைசியா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல 2 பேர் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க. சோ தொங்கிட்டு இருக்க ஒரு பையன் பேர் பார்த்திபன், அவருக்கு 20 வயசு ஆகுது. இன்னொருத்தவங்க பேரு பிரியதர்ஷினி, அவங்களுக்கு 17 வயசு ஆகுது. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. இவங்க 2 பேருமே காதலிச்சு வீட்டுல ஒத்துக்கல அப்படின்ட்டு தற்கொலை பண்ணாங்களா? இல்ல இவங்க 2 பேரும் காதலிக்கிறது பிடிக்காம கொலை பண்ணாங்களா? அத பத்தி தான் ஊர் மக்களுக்கு என்ன சொல்றாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமா பார்க்க போறோம். அண்ட் ஹலோ ரிப்பான், இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த புதுப்பாளையம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த பார்த்திபன் அப்படின்ற 20 வயசு நபர். இவரு கொத்தனாரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரோட ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க சாத்தான்குடி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 17 வயசான ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் சேர்றதுக்காக வீட்டுல இருந்திருக்காங்க. ஏன்னா இப்பதான் 12th முடிச்சிருக்காங்க 2026ல. சோ நெக்ஸ்ட் காலேஜ் சேரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணது அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க நம்மள சேர விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஊர் மக்கள் நினைச்சாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பையனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது தெரியறதுக்கு முன்னாடி. சுருக்கமா சொல்ல போனா லட்சுமிகாந்தன் அப்படின்றோட 17 வயசான சுபாஷ் பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு புதுப்பாளையத்துல இருக்கிற பார்த்திபன் கூட லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடந்த 3 வருஷமா. இவங்க 2 பேரும் லவ் பண்றது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு கண்டிச்சிருக்கதா சொல்லப்படுறாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு இவரை தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திபனோட சித்தப்பா அந்த கிராமத்துல ஒரு கொட்டாய் அமைச்சிருக்காராம். அது இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து ஒரு 200 300 மீட்டர் தள்ளி தான். அந்த இடத்துல இந்த பையன் ஜூன் மாசம் 29ஆம் தேதி போய் இருந்திருக்கிறாரு. ஈவினிங் டைம்ல அந்த பையனை பார்த்திருக்காங்க அப்படின்ட்டும் லட்சுமிகாந்தன் அந்த பையனை புடிச்சு ஆபாச வார்த்தைகளாலும் அந்த பையனோட சாதி பேர் சொல்லி திட்டிருக்கதா சொல்றாங்க. உடனே இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை வந்து கைது பண்ணுங்க, இந்த மாதிரி பொது இடத்துல தேவையில்லாம பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. போலீஸ்காரங்களும் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இப்படி இருக்கும் போதுதான் மறுநாள் லட்சுமிகாந்தன் என்ன பண்றானா அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட 17 வயசான பிரியதர்ஷினி அப்படின்ற பொண்ணை காணோம். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வந்து பாத்தனா இதே ஊரை வேற்று சமூகத்தை சேர்ந்த பார்த்திபன் அப்படின்ற ஒருத்தவரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்களோ இல்ல அந்த பையன் முன் தகராறு காரணமா என் பொண்ணை கடத்தி வச்சுட்டானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த பையனை வந்து பாத்தனா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவுல தான் இந்த பையனும் காணாம போயிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் வருது. சோ மோஸ்ட்லி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேருமே ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு இந்த குடும்பத்து மேல எல்லாம் ஒரு டவுட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பையனோட போனை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. லாஸ்டா இந்த பையன் எங்க பேசியிருக்கான் எங்க இருந்திருக்கான் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அது அந்த சித்தப்பாவோட தோட்டம் இருக்குல்ல அந்த இடத்துல லாஸ்டா அந்த பையன் இருந்திருக்கான் அப்படின்ட்டு தகவல் வருது. சரின்ட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்காரங்க அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணும் பையனும் தூக்குல தொங்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப தூக்குல தொங்குறாங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து கீழே கால் தரையில படக்கூடாதுல. பட் இவங்க 2 பேரும் ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. நானும் நிறைய கதைகளை படிச்சிருக்கேன். தூக்குல தொங்கும் போது நாக்கு நீளும், கண்ணு பிதுங்கும், ரத்தம் வலியும், கயித்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டம் அப்படியே எலும்பு முடிஞ்சு தலை துங்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பொண்ணு வந்து இப்படி லைட்டா தலையை சாய்ச்சபடிதான் நிக்கிறாங்க. அந்த பையனும் இப்படி கீழே பார்த்த மாதிரி தலை சாய்ச்சி நிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னா இவ்வளவுதான். இதுதான் தூரமே. இந்த தூரத்துலதான் அவங்க 2 பேருமே நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இது ஏதோ ஒரு கொலை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல இந்த பையனோட சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த லட்சுமிகாந்தனோட குடும்பத்தையும் அவங்க வீட்டையும் வந்து பார்த்தா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. சோ லட்சுமிகாந்தனோட சாரி பார்த்திபனோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளத்துக்கரையில இந்த பையனை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதனாலதான் இந்த பையன் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். எப்படி சொல்றேன்னா இந்த ஜாதி பேர் வச்சு திட்டினாருன்னு சொன்னல அந்த சம்பவத்துல இந்த பையனை அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பொறையாறுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா அங்க டாக்டர் இல்ல என்னமோ சம்திங் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இவர் மாத்திரை எல்லாம் போட்டு படுத்திருக்காரு. நைட்டு 2:30 மணிக்கு ஏதோ ஒரு டைம்ல வந்து
போலீஸ்காரங்க போன் போட்டு இந்த மாதிரி அந்த ஆள் அரெஸ்ட் பண்ண போறோம், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் அப்பதான் பாக்குறாரு தன் பையனை காணோம் அப்படின்ட்டு. சரி எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த நபருமே காணும் வீட்டுல. யாரை கைது பண்ண போறாங்களோ லட்சுமிகாந்தன் அவருமே இல்ல. இவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தேடி பார்த்திருக்காங்க. இந்த பையனுமே காணோம் அப்படின்றப்ப ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துட்டு தெரியுது. ஏன் போன வருஷத்துக்கு தான் நினைக்கிறேன், கவின் அப்படின்ட்டு ஒரு பையன், அவனை வந்து பார்த்தோன்னா ஆணவ கொலை பண்ணாங்க. மிளகாப்பொடி தூவி வீர நடை போட்டு சிங்க நடை போட்டு அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வெட்டியிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இந்த பையனுக்கு அவங்க ஃபேமிலியே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாரதியார் சொல்லுவாரு, வீசும் காற்றில் ஜாதி பரவினால், சரி காற்றில் ஜாதி பரவினால் வீசும் காற்று விஷமாக மாறட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இல்ல, மதம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசுறோம். ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் பேசுறோம். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. சோ கொலை ஒரு பக்கம் நடந்துட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் அதை பத்தி நம்ம பேசித்தான் இருக்கிறோம். இந்த புதுப்பேட்டைன்னு ஒரு படத்துல நினைக்கிறேன், தன்னோட தொண்டரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவர் திட்டுவாரு அந்த தலைவர். ஒண்ணுடுவேன் உடச்சிடுவேன் அந்த மாதிரி சொல்லுவாரு. டக்குனு ஸ்கிரீனை திறந்த கடத்து தொண்டர்கள் தான் இங்க உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி. ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொலைகள் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சமம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இது கவர்மெண்ட் சைடுல இருந்து இன்னைக்கு எதுவுமே இதை பத்தி பேசல. பட் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. லட்சுமிகாந்தன் உட்பட ஒரு 5 பேரை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கைது பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல பார்த்திபனோட சைடுல இருந்து அந்த பொண்ணோட வீட்டை அடிச்சு நொறுக்கிருக்காங்க அப்படின்ட்டுலாம் பேப்பர்ல போட்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, அவங்கள கைது பண்றாங்களா இல்ல என்ன நடக்குதுன்றத. இந்த ஒரு கேஸை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும்